விநாயகன் 4, மாண்பு உறுப்பினர் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்பு உறுப்பினர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாவரம் சட்டமன்ற தொகுதி டாக்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் எழுப்பிய கேள்வி விநாயகன் 36, 39. கேள்வி நீங்க கேள்வி படிக்கும் பதில் மட்டும் நீங்க சொன்னா போதும். நடப்பு KMS 2025-26 பருவத்தில் வேளாண்மை துறை அறிவிக்கையின்படி திருநெல்வேலி மாவட்டம் ராதாவரம் வட்டம் பனங்குடி கிராமத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளியூர் பகுதியில் 1185 ஹெக்டேர் விளைநிலம் 5920 மெட்ரிக் டன் நெல் மகசூல் எதிர்பார்க்கப்பட்டது 2025-26 அந்த சீசனில். ஆனால் விவசாயிகளிடமிருந்து 1628 மெட்ரிக் டன் மட்டும்தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதன் மூலம் 2205 விவசாயிகள் பயனடைந்தார்கள். அவங்க வங்கி கணக்கில் 4 கோடி 10 லட்சம் வர வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திருநெல்வேலி மாவட்டம் ராதாவரம் சட்டமன்ற தொகுதி பனங்குடி கிராமத்தில் எதிர்வரும் இந்த செப்டம்பர் 1 2026-27 கொள்முதல் பருவத்தில் நடைபெறும் சாகுபடிக்கு ஏற்ப தேவைப்படின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆட்சியர் மூலமாக ஏற்படுத்தப்படும். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. எனவே இதற்கான இடத்தை தேர்வு செய்து தேவையான நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை விரைவாக முடித்து இந்த நெல் கொள்முதல் பருவத்திலேயே பனகுடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை அரசு நிர்ணயிக்குமா? மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, எல்லா டிபிசிக்குமே ஒரு டைம் வச்சுருப்போம். எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு 5000 மெட்ரிக் டன் அவைலபிள் அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும்னா வேளாண்மை துறை மூலமாக கேட்டறிந்து 5000 மெட்ரிக் டன் மேலே அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தரவு இருந்ததுன்னா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக 6 பேர் கொண்ட குழு இருக்குது. அந்த குழு ஆய்வு செய்து வேளாண்மை துறை 2 பேர் இருக்காங்க, கலெக்டர் ஒருத்தர் இருக்காங்க, ஆரம்பத்தர் இருக்காங்க, 2 பேர் விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு கோரிக்கைகளை கேட்டறிந்து நிலத்தையும் ஆய்வு செய்து இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்பாடு தரப்படும். மாண்பு உறுப்பினர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது அருகில் கொள்முதல் நிலையம் இருப்பது உண்மை. ஆனால் பனகுடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களுடைய நெல்லை அங்கு கொண்டு செல்ல வேண்டியிருப்பதால் கூடுதல் போக்குவரத்து செலவும் அறுவடை காலத்தில் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் விரைவில் செய்து முடித்தால் நன்றாக இருக்கும். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். ஆய்வுக்குட்படுத்தி கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். மாண்பு உறுப்பினர் திருமதி எல் ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரணி சட்டமன்ற தொகுதியின் பிரதான தொழில் விவசாயம். இங்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாயிகள் இருக்கின்றார்கள். இவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசியானது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அரிசிக்கு பிரசித்தி பெற்ற ஆரணி சட்டமன்ற தொகுதியில் 3 நேரடி கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கின்றன. இது மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது மிகவும் குறைவு. மற்ற தொகுதியில் குறைந்தபட்சம் 10 நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு மேல் இருக்கின்றது. இது யானை பசிக்கு சோலைப்பொறி போல் உள்ளது. எனவே ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் இன்னும் 15 நேரடி கொள்முதல் நிலையங்களாவது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 75 மெட்ரிக் டன் 75 டிபிசி அங்கே இருக்குது. அடி பயன்பாட்டில் இருக்குது. 2025-26 இருக்குது. 26-27 நடப்பு பருவத்தில் செப்டம்பர் 1 தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா நம்மளோட இந்த எப்போவுமே ஒரு பல எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த 2025-26 பழைய கொஞ்சம் செப்டம்பர் ஆகஸ்ட் மாதத்தோடு முடிஞ்சிடும். அந்த பருவத்தில் திருவண்ணாமலையில் 75 டிபிசி மூலமாக சுமார் 1,20,596 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டோம். நீங்கள் சொல்கிற பிரகாரம் அந்த பர்டிகுலர் மாவட்டம் ஃபுல்லாகவே மேற்கொண்டு அந்த இடத்துல அதிகப்படியான கொள்முதல் வந்தால் 75 டிபிசி பதிலாக இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்பு உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 35 ஊராட்சிகள் உள்ளன. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் 28 கிராமங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. அதில் குறிப்பாக அரிகேரி, கொத்தட்டை, கூடலூர், தொழார் போன்ற கிராமங்களில் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்ற நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க அரசு ஆவண செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். இந்த பருவம் இந்த செப்டம்பர் 1 ஆரம்பிக்கும். ஜென்ரலாக இப்போது சீசன் நடந்துக்கிட்டு இருக்கு.
மாவட்டம் மூலமாக தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கோம். நம்மளோட மானிய கோரிக்கையில் கொடுத்துருக்கோம். எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். அதன் பிரகாரம் 6 பேர் ஜென்ரலாகவே 6 பேர் இருக்க குழு அமைச்சு, அதாவது மாவட்ட ஆட்சியர், 2 வேளாண் துறை அதிகாரிகள், 2 விவசாயிகள், அங்கே இருக்க லோக்கல் விவசாயிகள், ஒரு ஆரம், இவங்க 6 பேர் கொண்ட குழு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு டிபிசி ஓப்பன் பண்ணுவோம். இரண்டாவதாக டிபிசி இதுக்காக மட்டுமல்ல, டிபிசி ஓப்பன் பண்ணி விவசாயம் கொள்முதல் செய்யப்படும். இரண்டாவதாக இது பல ஆண்டு காலமாக பல சின்ன விவசாயிகள் பாதிப்பு நிறையா வந்துட்டுருக்கு. அது கண்காணிக்க இந்த இயர்லேருந்து எஸ்ஓபி மூலமாக இந்த பருவத்திலிருந்து KMS 2026-27 இந்த சீசன்லேருந்து எல்லா மாவட்டங்களிலுமே மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு, அங்கே JA TSO மூலமாக ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இந்த செப்டம்பர்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து இந்த கண்காணிப்பு குழு செயல்பாடு எப்படி, ஒவ்வொரு டிபிசி எப்படி செயல்பாடுகள் இருக்குது, விவசாயிகள் செயல்பாடு எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற பிசி மற்ற அங்கே இருக்கிற ஊழியர்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன கோரிக்கைகள் என்னென்ன குறைகள் அங்கே இருக்குங்கிறதையும் ஆய்வு செய்து எல்லா பணிகளையும் டேட்டா ஆரம்பிக்கிறது, சீக்கிரம் ஆரம்பிக்கிறது, மூட்டைகள் தேங்கி இருக்கோ இல்லை ஈரமாக இருக்கிறது, விவசாயம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல தார்பாய்கள் இல்லை, இல்லை அந்த இடத்துல பிசி ஏதாவது பணம் கேட்குறாங்க, லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், இந்த எல்லா கோரிக்கைகளையும் உடனடியாக ஆய்வு செய்து எல்லாத்துக்கும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவே தனி செல்ஃபோன் நம்பர் கொடுத்து அங்கேயும் தனி துறை லைவில் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மூலமாக தொடருக்கு காதுக்கு நியூஸ் வந்த உடனே இதை பிரச்சனைகளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக சேம் டேவோ அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து ஃபாலோ பண்ணுவது தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஆர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பருவத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 229 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு திறந்து அதில் 15 நாட்களுக்கு முன்னால 118 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டு விட்டன. இன்றைக்கு 111 நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்படுவதாக இருக்கிறது. இன்னும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 50,000 நெல் மூட்டைகள், டெல்டா முழுவதும் 1 லட்சம் என்று சொன்னாலும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 50,000 நெல் மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். எனவே இன்னும் 2 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து புது கணக்கு தொடங்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடும். செப்டம்பர் 1க்கு கடைசி 2 நாட்கள் போதும் புது கணக்கு தொடங்குவதற்கு, புது விலை கொடுப்பதற்கு. இன்னும் 2 நாட்கள், நாளையும் நாளை மறுநாளும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதற்கு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அத்தோடு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 3 லட்சம் நெல் மூட்டைகள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் எல்லா இடத்திலும் தேங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் அங்கே இருக்கிற கிடங்குகளில் இருக்கிற சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 வாரமாக வேலை நிறுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனையும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டு விவசாயிகளிடமிருந்து சுமூகமாக நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, டெல்டா மாவட்டம் 10 மாவட்டம் இருக்குது. நான் டெல்டா ரீஜன்னு கிட்டத்தட்ட பேலன்ஸ் 29 மாவட்டம் இருக்குது. மொத்தம் 39 மாவட்டங்கள். இந்த நம்ம எதுக்கு KMS 2026-27 பிரிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மை துறை மூலமாக டேட்டா சொல்லணும், அதை வச்சு தான் பிரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் மக்கள் விவசாய பொருட்கள் கொண்டு வராங்கன்னா அந்தந்த இருக்கிற ஓப்பன் பண்ண டிபிசியில் கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம தேர்ந்தெடுத்து க்ளோஸ் பண்ணி இல்லை நீங்கள் மந்த் எண்டு வாங்க, கடைசி மந்த் வகுனிவான்னு சொல்கிறதில்ல. எல்லா டிபிசிலையும் ஓப்பனாக இருக்கும், ஃபாலோ பண்ணலாம். இந்த குறைபாடும் இந்த கோரிக்கையும் இல்லை. இந்த திருவாரூர் மாவட்டம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்ன திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய தேதி, நேற்று தேதி வரை 25 ஆகஸ்ட் 2026 வரை கிட்டத்தட்ட 538 டிபிசி ஓப்பன் இருக்குது. அதில் 530 மொத்தம் டிபிசியோட கவுண்டிங்கு. அதில் இன்றைக்கு வரைக்கும் நேற்று வரை பயன்பாட்டில் உள்ள 53 டிபிசி பயன்பாட்டில் இருக்குது. இதுவரைக்கும் இந்த கடந்த ஆகஸ்ட் 1, 2005 நேற்று வரை கணக்கெடுக்கின் பிரகாரம் செப்டம்பர் 2025 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை கணக்கெடுப்பின் பிரகாரம் டிபிசி மூலமாக ப்ரொக்யூர் பண்ணது 9,83,784. இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். இதில் அந்த டிபிசிகளில் இன்றைக்கி ஓப்பனில் இருக்கிற 53 டிபிசியில் மட்டுமே இருக்கிற ஸ்டாக், இன்றைக்கு நேற்று தேதி வரை இருக்கிற ஸ்டாக்கு 10,293 மட்டும்தான். யூஸ்வலாக ஒவ்வொரு டிபிசிலையுமே நமக்கு எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். நம்ம கவர்டு குடோன், அது நம்ம டிபிசி எல்லாம் பர்மனெண்ட்டாக இருக்கும், டெம்பரரியாக இருக்கும். பர்மனெண்ட்னா கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டடம் கட்டப்பட்ட கெப்பாசிட்டி 40 மெட்ரிக் டன்னுக்கு ஸ்டோரேஜ் பண்ணலாம்.
இங்கெல்லாம் பர்மனன்ட் பில்டிங் இருக்கும், அந்த டிபிசி எல்லாம் 40 மெட்ரிக் டன் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அதுக்கான கட்டமைப்போடு தான் அந்த நம்ம டிபிசி வச்சுருக்கோம். டெம்பரரியாக டிபிசி மட்டும்தான் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கலெக்டர் மூலம் ஓப்பன் பண்ணுவோம். அதை மட்டும்தான் உடனே 2-3 நாள் 3 நாள் ஓப்பன் பண்ணி கொண்டு போவோம். சுமாராக ஜென்ரலாக நம்ம எல்லா டிபிசிலையுமே குறைஞ்சபட்சம் 1000 மெட்ரிக் டன் 1000 மூட்டைகள் சார் 1000 மூட்டைகள் 1000 மூட்டை சேர்ந்த பிறகு தான் மூவ்மெண்ட் கொண்டு போவோம். நம்ம எஃப்சிஐ நாம்ஸ் பிரகாரம் 27,000 மெட்ரிக் டன்னுக்கு உண்டான கூட்ஸ் இருந்தால் தான் லாரி மூவ்மெண்ட் பண்ணும், குடோனுக்கு அனுப்புவோம். இரண்டாவதாக 630 மூட்டைகள் இருக்கணும், இருந்தால் தான் லாரி மூவ்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் ஜென்ரலாக இருக்கிற பல ஆண்டு காலமாக கடைப்பிடிக்க வேண்டிய எஃப்சிஐ நாம்ஸ். டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் விதிகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் விதிகள் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூவ்மெண்ட் பண்ணுறதையும் 570 மூட்டையிலேருந்து 610 மூட்டை வரைக்கும் இருந்தால் தான் டிபிசிலேருந்து மூவ்மெண்ட் பண்ணி குடோன் கொண்டு போக முடியும். அப்போ தான் குடோன் என்ட்ரி போட முடியும். அல்லது 27,000 மெட்ரிக் டன்லேருந்து 29,000 மெட்ரிக் டன்னுக்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் மூவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நெல் மூட்டைகளை பொறுத்த வரைக்கும் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய அளவில் 10,293 மெட்ரிக் டன்னுக்கு உண்டான மூட்டைகள் ஸ்டாக் கிரவுண்ட் ஸ்டாக் டிபிசியில் மட்டும் இருக்குது. இதை இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது வரும்போது இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரி எந்த தேக்கம் இல்லாத அளவுக்கு உடனடியாக மூவ்மெண்ட் பண்ணுவோம். இரண்டாவதாக அவர் சொன்னது எல்லா பக்கம் சுமதி தொழிலாளர்கள் பருவகால பணியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு பல கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க, அதை லிஸ்ட் வாங்கியிருக்கோம், போன மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். அவங்களையும் எங்களோட துறைகளுக்கு வர சொல்லி எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வர டிஎன்சிசி ஆஃபீஸில் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இது வருங்காலங்களில் இனி வரப்போகிற பருவ காலங்களில் டிபிஎஸ் ஓப்பன் பண்ணும்போது மாவட்ட ஆட்சியர் மூலமாக பருவகால பணியாளர்கள் இதெல்லாம் அங்கே இருக்க சுமதி பணியாளர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் மிஷின் தேவையோ மிஷின் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க நிறையா லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் 45 வாங்காத காரணம் என்ன, 50 காரணம் என்னங்கிறாங்க. நாங்கள் இந்த சிஸ்டம் என்ன, இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டிபிஎஸ் ஓப்பன் பண்ணும்போது டிபிஎஸ்க்கு உண்டான தூற்றும் கருவி மிஷின் கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்ஸு, அங்கே இருக்கிற ஈரப்பதமானி அந்த மிஷின், அப்புறம் அங்கே இருக்கிற சாக்கு பைகள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளாஸ்டிக் கவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் விளம்பரம் அவங்க என்னென்ன பண்ணணும், குறைகள் என்ன சொல்லலாம், எந்த கோரிக்கைகள் எங்கே சொல்லலாங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு பெரிய டிஸ்பிளேல கவர் வச்சுருக்கோம். இதெல்லாமே இந்த காலங்களில் வரும். அதனால் எந்த சூழ்நிலையும் என்ன தேவைகள் இருக்கோ அதை கேட்டுட்டு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். நன்றி. பின்னர் பழனிசாமி. பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். எனது தொகுதிக்குட்பட்ட பில்ராம்பட்டு அப்பனந்தல் கிராமத்தில் 50,000 மெட்ரிக் டன் நெல் ஓப்பனில் இருக்கு. அதுக்கு அரசு குடோன்கள் கட்டி தருமா என்பதை முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். எந்த மாவட்டத்தில் வருது? தொகுதி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் தொகுதி கண்டாச்சிபுரம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த தடவை நம்ம மொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்திலேயே இந்த KMS 25-26 மொத்தமாக ப்ரொக்யூர் ஆனதே நம்ம நெல் வாங்கினதே 1,15,280 மெட்ரிக் டன். இப்போது அங்கே இருக்கிற உங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற டிபிஎஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டாக் இருக்குது 94,943 மெட்ரிக் டன் இங்கே இருக்குது. எல்லா பக்கம் குடோன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட அறிவிப்பில் சில குடோன்ஸ் கொடுத்துருக்கேன். நமக்கு எங்கே லாரி மூவ்மெண்ட் தெரியணும். ரெண்டாவது அங்கே இருக்கிற ரயில் மூலமாக மூவ்மெண்ட் தெரியணும். சில மாவட்டங்களில் பச்சரிசி கேட்பாங்க, சில மாவட்டங்களில் புழுங்கல் அரிசி இருக்கும். நம்ம எங்கெல்லாம் அரிசி ஆலைகள் நிறையா பேர் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 59 மில்கள் இருக்குது. இப்போல்லாம் என்ன சிஸ்டம் வச்சுருக்கோன்னா, இந்த மூவ்மெண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக விழுப்புரத்துலேருந்து மற்ற மாவட்டங்கள் அனுப்பி அரவை செய்து அந்த அரிசியை கொண்டு வந்து விழுப்புரம் கொடுப்பதுக்கு பதிலாக விழுப்புரத்தில் இருக்கிற அரிசி அங்கே இருக்கிற நெல்லை வாங்கி அங்கேயே ஆலைகள் மூலமாக இல்லை பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஆலைகள் மூலம் அரவை செய்து அந்த மாவட்டத்தையே வழங்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம நெல் குடோனும் சரி, அதே நேரத்தில் அங்கே அரிசி ஆளுக்கு தகுந்த மாதிரி அரிசி குடோன் தாலுக் குடோன் அதையும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்கிறத மாண்பு உறுப்பினர் நவல்பட்டு விஜய் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சி மாவட்டம் தொகுதிக்குட்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களை
மழை காலங்களில் நனைந்து வீணாவதை தடுப்பதற்காக எனது தொகுதியில் நெல் இருப்பு வைப்பதற்காக குடோன்கள் கட்டித்தரப்படுமா? மாண்பு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போ ஒரு எல்லாரும் இந்த கோரிக்கை சொல்கிறாங்க, நெல்லால் நினைஞ்சு போயிடுது, முளைச்சதுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக முதல்லலாம் நம்ம டிபிசியோட டைமிங் வந்து 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். இப்போது நம்ம முதலமைச்சர் அறிவுறுத்தல் பிரகாரம் எல்லா டிபிசியுமே காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படுங்கிற சொல்லியிருக்கோம். இந்த செப்டம்பர்லேருந்து அந்த செயல்பாட்டுக்கு வரும். இரண்டாவதாக, நான் நிறைய பேர் டிபிசியில் கேட்கும் போதெல்லாம், சார் நிறையா ஃபோட்டோகிராஃபர் வராங்க, சில சேனல்காரெலாம் வராங்க, அவங்கெல்லாம் வரும்போது மழையில் நனைஞ்சு சில இடங்களில் இப்போது நமக்கே தெரியும், நம்ம நெல்மணிகளை சேமித்து வைக்கும் போதோ இல்லை நெல்மணிகளை கொண்டு வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்கும்போதோ அவங்க லாரியிலையோ அவங்களோட டிராக்டர்ஸில் கொண்டு வந்து கொட்டும்போது சில தானியங்கள் சிதறி கிடக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கம் தார்பாயை போட்டு தார்பாயில் தான் அந்த நெல்மணிகளை கொட்டி காய வச்சுருப்பாங்க. அந்த காய வச்ச நெல்மணிகளை மழை வெயில் வரும்போதோ 2 நாள் 3 நாள் காய வச்சு அதை உடனே அவங்க நம்ம மூட்டைகளை பிடிச்சி உடனே பேக் பண்ணுவோம். சில நேரங்களில் சிதறிய நெல்மணி அங்கங்கே இருக்கும். அந்த சிதறிய நெல்மணிகள் கொஞ்சமாக இருக்கும், அல்லது அவங்க ஏற்றும் போதோ இறக்கும் போதோ இல்லை களப்பணி பண்ணும்போதோ இருக்கும். அந்த நெல்மணிகளை மட்டுமே எடுத்து எல்லாரும் டிவியிலே மற்றெல்லாம் காமிச்சு அவங்க கையில் தான் காமிப்பாங்க, கையில் எடுத்து காமிப்பாங்க. உங்கள் கதைக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி நெல்மணிகளாக நினைஞ்சிருச்சு, நெல்மணி காஞ்சிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஆய்வு பிரகாரம் எல்லா இடங்களையுமே விசாரித்து சொன்னேன், வெறும் டிபிசி ஓப்பன் பண்ணுறது மட்டும் நம்ம பணி இல்லை. டிபிசி ஓப்பன் பண்ண உடனே அவங்க அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக, அங்கே இருக்க தாசில்தார் மூலமாக, அங்கே இருக்கிற ஆடியோ மூலமாக, அங்கே கலெக்டர் மூலமாக உடனடியாக எந்த கோரிக்கை வந்தாலும் எந்த இஷ்யூ நடந்தாலும் உடனடியாக அந்த இடத்துல ஆய்வு செய்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நன்றி. மாண்பு கோவை செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரடி நெல் கொள்முதல்களில் கொள்முதல் செய்யக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் தற்போது 17% இருந்து வருகிறது. பனிக்காலங்களில் அல்லது மழைக்காலங்களில் சாரல் காரணமாக தேக்கி வைக்கப்படுகிற அந்த நெல் ஈரப்பதம் சற்று அதிகமாகிவிடுகிறது. கடந்த காலங்களில் தமிழக முதலமைச்சராக இருந்த கழகத் தலைவர், எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி 21% வரை நெல் கொள்முதல் செய்யலாம் என்று அனைத்து கட்சி தலைவர்கள், விவசாய சங்கங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினோம். ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு ஒரு குழு அனுப்பியது. 7 குழு வந்தது. 3 நாள் ஆய்வு செய்தார்கள். பதில் என்னானது என்று கேட்டோம். டெல்லியில் சென்று சொல்லுகிறோம் என்று சென்றார்கள். டெல்லிக்கு சென்று 2 வாரம் பதில் இல்லை. மீண்டும் முதலமைச்சர் ஆக இருந்த தளபதி வலியுறுத்தினார். 21% தர இயலாது என்று அறிவித்தார்கள். ஆய்வு வந்ததும் விரயமானது, காலதாமதமானது, கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது கேட்பது, இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் 17% இருப்பதை 21% உயர்த்தி நெல் கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்துமா, அதன்படி விவசாயிகளை காப்பாற்ற அரசு முன்வருமா என்பதை கேட்டறிய விரும்புகிறேன். பேசுகிறாரா? உணவுத்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு விளக்குரை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து ஒரு ஏஜ் வாய்ஸ் பேடி லிஸ்ட்னு இருக்குது. இது வந்து ஒரு நெல் கொள்முதல் பண்ணோம்னா 3 மாதம் வச்சுருந்து அதை அரவு செய்து பண்ணால் எப்படி இருக்கும், அதே நெல் ஒரு 6 மாதம் 3லேருந்து 6 மாதம் வச்சுருந்தா எப்படி இருக்கும், 6 மாதம் 9 மாதம் வைத்திருந்தால் அது அரிசி, அதோட நெல்லை நம்ம அரைவு செய்யும்போது அரிசி எப்படி இருக்கும், 9 மாதங்கிறது 12 மாதம் வரைக்கும் நெல்லை வச்சிருந்து அதை அரவு பண்ணால் எப்படி இருக்கும்னு ரிப்போர்ட் இருந்தது. அதில் இவங்க ஐயா சொன்ன மாதிரி கடந்த ஆட்சி காலங்களில் 22% வரைக்கும் அவங்க விரிவுரை பண்ணி வாங்கியிருக்காங்க ஒன்றிய கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த மாதிரி 22% நம்ம வாங்கி வைக்கும்போது, இப்போ ஒரு சொல்கிறேன், அதில் அவங்க பண்ண சீசனில் கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு தேதியில் நேற்று தேதி வரைக்கும் 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் 6 மாதத்துல 9 மாதம் வரைக்கும் இருக்கிற நெல் கிட்டத்தட்ட வந்து 13,161 மெட்ரிக் டன் இன்னைக்கு குடோனில் ஸ்டாக் இருக்குது. 3 மாதத்துலேருந்து 6 மாதம், அதாவது 6 மாதத்துக்குள்ள 6 மாதம் வரைக்கும் உண்டான நெல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணது சீசனில் கிட்டத்தட்ட 7,13,000 மெட்ரிக் டன் 3-6 மாதத்துக்குள்ள. இதில் என்னென்னா, நம்ம இந்த இப்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, எங்கெல்லாம் அரவு பண்ணுறோமோ நிறைய பேர் நெல் கொள்முதல் நிலையங்களில் அவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து அதிக எடையோடு நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம். அவங்களே டிபிசியில் இருக்கிற பெஞ்ச் கிளர்க் அவங்க சொல்கிறது தான், அதிகப்படியான நெல்லை வந்து 22% நாங்கள் கொள்முதல் பண்ணிட்டோம் விவசாயி சொன்னாங்க, அமைச்சர் சொன்னாங்க,
அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் சொன்னாங்க, நான் வாங்கி வச்சுட்டோம். அந்த நெல் மணிகளே வாங்கி இப்போ 1000 மூட்டைகள் ஒரு லாரிகள் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா 24,000 மெட்ரிக் டன் அல்லது 610 மூட்டை இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுதான் ரூல். ஒரு குடோன்லையோ ஒரு டிபிசிலையோ 1000 மூட்டைகள் வச்சிருக்கும் போது மூவ்மெண்ட் பண்ணும்போது அதை மற்ற குடோன் போகும்போது அது எடை குறைபாடு இருக்கும். ஒரு 50 கிலோ ஒரு மூட்டையோட நெல் மணியோட மூட்டை வந்து பிடிச்சி வைக்கும்போது 50 கிலோ நெல் 650 கிராம் வந்து அந்த சாக்கோட வேல்யூ மொத்தமாக சேர்ந்து 50 கிலோ 650 கிராம்ஸுக்கு அவங்க பேக் பண்ணி வைப்பாங்க. 40 ஓகே சரி 40 கிலோ 650 கிராமோட மூட்டை தான் பேக் பண்ணி வைப்பாங்க. இவங்க அதை பிடிச்சி வைக்கும்போது என்ன நடக்கும்னா ஈரப்பதம் அதிகமாக 17% நம்ம ப்ரொக்யூர் பண்ணி வைக்கும்போது அது எத்தனை ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் வச்சிருந்து மற்ற மாவட்டங்களுக்கோ மற்ற குடோனுக்கோ அனுப்பி அதை அரிசி ஆலைகளுக்கு நல்ல அரிசி கிடைக்கும், தரமான அரிசி கிடைக்கும். எப்பெல்லாம் 17க்கு மேலே 18, 19, 20, 21 இந்த மெட்ரிக் டன் சொன்ன 7000 மெட்ரிக் டன் பழைய காலங்களில் ப்ரொக்யூர் பண்ணி வச்ச மில்லில் சொல்லப்போனால் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 6லேருந்து 9 மாதங்களுக்குள்ள 6 மாதங்களுக்கு மேலே 9 மாதங்களுக்குள்ள இதுக்குன்னு தரவுகள் இருக்குது. நம்மளோட அந்த அனலைசிஸ் இருக்குது. 1,16,229 மெட்ரிக் டன் ரைஸ் வந்து பழைய நெல். இந்த நெல்லை நம்ம அரவை கொடுத்து பண்ணும்போது என்ன முதல் பாயிண்ட்டு, இதை அதிக ஈரப்பதத்தோடு பிடிச்சி வைக்கும்போது முதல்ல அந்த டிபிசிலேருந்து 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எடை குறைவு இருக்கும். எடை குறைவு விழுந்த உடனே அந்த பிசி மேலே உடனே ஃபைன் போட்டுருவோம். நம்ம ஆரம் மூலமாக நான் இங்கேருந்து மூமெண்ட் டிபிசியில் பிடிச்சி வச்சுருப்பேன், 40 கிலோ பிடிச்சி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து குடோனுக்கு மாற்றம் இருக்கும்போது 38 கிலோ 37 கிலோ இருக்கும். இதில் 3 கிலோ அவன் மேலே அவனை பெனால்ட்டி போட்டு 1000 மூட்டைக்கு கணக்கு போட்டு பெனால்ட்டி போட்டுருவாங்க. இது பல்லாண்டு காலமாக இருக்குது. நிறையா பரவாயில்ல பணியாளர் கோரிக்கை இது இருக்குது போடக்கூடாதுன்னு. இரண்டாவதாக இவங்க இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த ரைஸை கொண்டு போய் குடோனில் வச்சுருப்போம். அந்த குடோன்லேருந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி 25,000 மெட்ரிக் டனுக்கு பதிலாக 25 lakhs மெட்ரிக் டனுக்கு பதிலாக இந்த வருடம் 65 lakh மெட்ரிக் டனுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீசனில் இந்த 25-26 சீசனில் இந்த நெல்களை ஈரப்பதமாக பிடிச்சி வைக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் 1,16,829 மெட்ரிக் டனுக்கு ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்லை ப்ரொக்யூர் பண்ணதுனால அதை ஹல்லிங் பண்ணும்போது பிளாக் ரைஸ் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், ஏன் கருப்பரிசி வருதுன்னு. எல்லா பில் நம்ம நிறையா பக்கம் போகும்போது அரிசி அரவை ஆலைகள் ஓனரில் கூப்பிட்டு பேசும்போது, சார் நீங்கள் 100 கிலோ கொடுத்தீங்கன்னா யூஸ்வலாகவே ஒரு 100 கிலோ நெல் கொடுத்தா 68% தான் நமக்கு அரிசி கிடைக்கும். அந்த அரிசியும் தரமான அரிசியாக இதில் தூசு துரும்பு மற்றெல்லாம் போயிருந்து போக 68 கிலோ வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்லை அரவு பண்ணும்போது 60%, 62% தான் வருது. இரண்டாவது என்ன தான் ஷார்டஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணால் கூட பண்ண முடியல கட்டாயத்தில் இருக்குது. பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. உணவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாக. அதனால் நம்ம இதில் எதுக்கு நம்ம இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இது ஒன்றிய அரசு 22% தருதா 25% கொடுக்குதா 15% முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ விவசாயிகள் உற்பத்தி பண்ண நெல்மணிகளை பாதுகாப்பாகவும் கரெக்டான சரியான ஈரப்பதத்திலையும் நம்ம பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவு சிறப்பான நல்ல நெல்மணிகள் நல்ல அரிசியாக மாறி மக்களை சென்றடையும். இதை ஒன்றிய அரசு சொல்கிறாங்க, நம்ம விவசாயம் அவசரப்படுறாங்க அப்படின்னு நம்ம கால சூழ்நிலை கருதி அவசரப்படுத்தி பண்ணணும்னா நெல்மணிகள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கருப்பரிசியாகவே போகும். இன்னும் 50 ஆண்டுகள் வந்தாலும் இதே மாதிரி மக்கள் உபயோகப்படுத்த முடியாத நெல் அரிசியாக தான் கிடைக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை 15% பண்ணணும்னு சொல்கிறோம். இரண்டாவதாக இந்த வேளாண்மை துறை மூலமாக நம்ம துறை மூலமாக கூட எல்லா பக்கம் இந்த மழை காலங்களில் ஈரப்பதம் வர காலங்களில் ட்ரையர்ஸை போட்டு அந்த 17% 12%க்குள்ளே கொண்டு வரதுக்காக முயற்சிகளை கண்டிப்பாக இந்த அரசு நடவடிக்கைகள் தெரிவிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் நிவேதிதா முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் குத்தாலம் பகுதிகளிலும் பல பகுதிகளிலும் நெல் கொள்முதல் நிலையம் குறுவை சாகுபடிக்கு 144 இடங்களில் திறக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் இதுவரை 26 இடத்துல தான் திறந்திருக்காங்க. அந்த 26 இடத்துலையும் பாதி இடத்துல தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது இதுவரைக்கும் நெல் கொள்முதல் பண்ணது வந்து 2100 மெட்ரிக் டன் மட்டும் தான் நீங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி போன வருஷத்தில் 14,200 மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கோம். இதனால என்னன்னா வெளி மார்க்கெட்டில் நெல் விற்கிறதுனால விவசாயிகள் ரொம்ப காசு வந்து கிடைக்கிறதுல சங்கடப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் 1,10,10,000க்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் ஸ்டாக்ல இருக்கு, உள்ளேயும் வெளியிலையும். அதனால நீங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்களா? இந்த வருஷம் லேட்டா பண்றது அந்த காரணத்தினால பண்ண மாட்டீங்களா? ஏன் அந்த
ஸ்டாக்ல இருக்கிற நெல்லை வெளியே மூவ்மெண்ட் பண்ணாதே வச்சிருக்கீங்க. அப்புறம் புதுசா வர்ற, ஏன்னா வருஷம் எப்பயுமே வெளியில எல்லா நெல்லும் வெளியே போயிடும், காலியா இருக்கும் எல்லா கேள்விக்கு நேரா கேள்வி கேளுங்க. ஆகையால இந்த வருஷம் ஏன் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க? அதனால விவசாயிகள் நிறைய சங்கடத்தில் இருக்காங்க. வெளி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு காசு வாங்க முடியாத அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை உடனே அமைச்சர், எங்க மயிலாடுதுறை பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவரை அதை வந்து முன்னுரிமை கொடுத்து அதை நடவடிக்கை எடுப்பார்களா என தாங்கள் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது ஸ்பெசிஃபிக் டெல்டா மாவட்டங்கள் சொல்ல வந்து அரியலூர், கடலூர், கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், இந்த 10 மாவட்டங்கள் நம்மளோட டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டம் இன்னைக்கு தேதி வரைக்கும் 361 டிபிசி ரன்னிங் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 184 டிபிசி ஓப்பன் பண்ணியிருக்கு. இதில் இன்னைக்கு லைவில் இருக்கு 23 டிபிசி சென்டர்ஸ் இன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தமாகவே இந்த வருடம் இந்த 24-25 சீசனில் இது வரைக்கும் ப்ரொக்யூர் பண்ணது 2,69,767 மெட்ரிக் டன் வாங்கியிருக்கோம். இது ப்ரையாரிட்டிங்கிறதுல எல்லா மாவட்டங்களும் எல்லாமே விவசாயிகள் தான். விவசாயம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த நெல்லுகளை அந்த பயன்படுத்தி அது மக்களுக்கு பல ஸ்கீம்ஸுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். 2 கோடி 20 லட்சம் மக்களுக்கு பயன்பாடு அரிசி கொடுக்குறோம். அதனால் எந்த இடங்களிலும் எங்கெல்லாம் கோரிக்கைகள் இருக்கோ அதை உடனடியாக சீர் செய்கிறோம். இரண்டாவதாக அவர் நிறையா ஸ்டாக் இருக்குது அப்படின்னாரு. 2 விதமான ஸ்டாக் இருக்கும். ஒன்று குடோனில் இருக்கும், ஒன்று டிபிசியில் இருக்கும். பர்டிகுலராக நம்மளோட மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற குடோன் நிறையா இருக்கும். அந்த குடோன் எல்லாம் நம்ம கவட குடோன், ஓப்பன் குடோன் இருக்கும், இங்கெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணிடுவோம். டிபிசியில் மட்டுமே இன்றைய தேதி வரை, நேற்று தேதி வரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் 184 ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது 23 இப்போ லைவல் இருக்குது. இது மூலமாக ப்ரொக்யூர் பண்ணதில் 1335 மெட்டீரியல் மட்டும்தான் அங்கே இருக்க 23 டிபிசியில் அவைலபிள் வச்சுருக்கோம். மீதெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணி வச்சு. நன்றி.